உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, எல்லாரும் என்ன விட்டு எங்க போறீங்க? கோயிலுக்கு போறோம். கோவிலுக்கா? ரோகிணி செல்லம், இந்த மாமனும் கூட வரட்டுமா? மேடம், வண்டியில இடம் இல்ல, 5 பேர் தான் போக முடியும். ஹலோ, நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாம குறுக்க வராதீங்க. நானும் உங்க பொண்டாட்டி கிட்ட தான் பேசினேன், உங்ககிட்ட பேசலங்க. அதான் வண்டியில இடம் இல்லைன்னு சொல்றாருல்ல. நீங்க வீட்டோட இருங்க, நாங்க போயிட்டு வரோம். செல்லம், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வீட்டோட மாப்பிளையா தானே இருக்கேன். இப்பயும் வீட்லயே இருக்க சொன்னா எப்படி? நானும் வரேனே. அக்கா, அவர் பாட்டுக்கு புலம்பட்டும். வாங்க நம்ம போலாம். வா, ஏறு. ரோகிணி, நானும் உன் கூட வரேன். இங்கே இருங்க. ரோகிணி, ரோகிணி, எப்பா, நானும் பின்னாடி ஏறிக்கிறேனே. வண்டியில இடம் இல்ல சார். இடம் இருந்தாலும் நீ ஏத்த மாட்ட போலயே. பாய் பாய் பாய். பொண்டாட்டி கூட கொஞ்ச நேரம் ஜாலியா வெளியில இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேன்றாங்களே. என்ன வாழ்க்கடா. நமக்கு வச்சது மாமா தான். மாமா, மாமா. இப்ப எதுக்கு காரை இவ்ளோ வேகமா ஓட்டுறீங்க? கொஞ்சம் மெதுவா போலாம்ல. அக்கா, கார்ல வேகமா போனாதான் த்ரில்லிங்கா இருக்கும். கார் வேகமாவே போகட்டும். யாரு என்ன சொன்னாலும் சார் அவரு இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓட்டுவாரு. நீங்க வீணா ஏன் சத்தம் போடுறீங்க? ஓ, அப்படியா? என்ன, நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் வண்டி ஓட்ட மாட்டீங்கன்னு ரேவதி சொல்றாளே, நிஜமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. வண்டியை ஒருத்தர் தான் ஓட்டணும், 1000 பேர் ஓட்டக்கூடாது. பேசாம எல்லாம் அமைதியா வாங்க, எல்லாம் வண்டியில இருந்து இறக்கி விட்டுருவேன். அது எப்படி? நாங்க 4 பேரும் வண்டியில இருக்கோம். எங்க ஒப்பீனியன் முக்கியம் இல்லையா? ஓஹோ, ஓகே. இந்த கார்ல எத்தனை வீல் இருக்கு? 4 வீல் இருக்கு. எத்தனை ஸ்டேரிங் இருக்கு? அது ஸ்டியரிங் ஒண்ணுதான். இந்த வண்டிக்கு 4 வீல் இருந்தாலும் ஸ்டேரிங் எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் தான் வண்டி போகும். புரியுதா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு எல்லாரும் அமைதியா வாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பேசுறீங்க. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? போன் அடிச்சிட்டே இருக்க, எடுத்து பேச வேண்டியதுதானே. எங்களுக்கு எடுத்து பேச தெரியாதா? எல்லாரும் இங்கே இருங்க, வந்துடுறேன். ஏன் சொல்ற பேச்சு கேக்குதுங்களா? இருங்கன்னா இறங்குதுங்க. என்ன, போன் பேசுறதுக்கு ரொம்ப தூரமா போறான். விட்டா ஊர் எல்லையை தாண்டி போயிருவான் போல இருக்கே. ஒருவேளை அவனோட லவர் காலா இருக்குமோ? எப்ப பாரு கடுகடுன்னு டெரர் லுக் விடுறான். இவனை எவன் லவ் பண்ணுவா? ஏங்கா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. லவ்வர் காலா இருக்காது, எவனாவது லோன் கொடுத்தவன் கால் பண்ணிருப்பான். அதான் அவன் தனியா போயிருக்கான். நீங்க 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஒருத்தரை பத்தி நல்ல விதமா கமெண்ட் பண்ணவே மாட்டீங்களா? ஏய், நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? அமைதியா இரு. சொல்லுங்கம்மா. ஏன்பா போன் எடுக்க இவ்ளோ நேரம் ஆச்சு? இல்ல, நான் கார் ஓட்டிட்டு இருந்தேம்மா. கார்த்தி, நான் சொன்ன நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. மா, நீங்க ஏம்மா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலன்னா நீ போனை போட்டு ஏதாவது சமாதானம் சொல்லுவ. அதுக்கு தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். சரி, என் அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிட்டு வரியா இல்லையா? கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கேன்.
ரொம்ப சந்தோஷம்ப்பா. சீக்கிரம் வாங்க. எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவோமா? கார்த்தி, நீ வந்ததும் அவங்களுக்கு நான் தான் உன் அம்மான்னு என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? மா என்னம்மா பேசுறீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சா எனக்கு தான்மா பிரச்சனையாகும். நான் தானம்மா மாட்டிப்பேன். ம், சரிப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வந்து சேர். ம். என்ன பண்ணலாம்? அம்மா. சரியா இருக்குமா? என்னம்மா மாப்பிள்ளை ஏதோ போன்ல சொன்னா நீங்களும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. என்னம்மா பண்ண போறீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சா கார்த்தி இங்க மாட்டிப்பானோன்னு ஃபீல் பண்றான். நான் என் அடையாளத்தையே மாத்திக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? வேற வழி இல்லடா. அவனுக்காக நான் மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ம், என்ன பண்ணலாம்? ஆ, வா. அம்மா ஏறுங்க. ஏய், இவன் எங்கடா எல்லா பொண்ணையும் கூட்டிட்டு போறான்? கிருஷ்ணன் கோபியில கூட்டு போற மாதிரி குரூப்பா எல்லாம் பொண்ணையும் கூட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் மனசுல வச்சுதான் உங்ககிட்ட வேலைக்கு வராம அங்க போய் சேர்ந்துட்டான்ல. இல்லப்பா சும்மா சும்மா தமாஷ் தான்ப்பா சொன்னேன். அந்த தமாஷ் கவனி. டேய், இந்த பையன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க. இது நம்ம கிடைச்ச நல்ல சான்ஸ். இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். உட்காரு. சரி போலாமா, கிளம்பு. உட்காண்டியா? ஆ. எங்க அம்மா எங்க போனாங்க? எங்க போயிருப்பாங்க? இன்னும் காணோம். டேய் டேய், இங்க பாருடா. ம், என்ன பாருடாங்கறல்ல. யார் இவங்க? டேய், திரும்பி பாருங்கறல்ல. நான் தான்டா அபிராமி, உன் ஃப்ரெண்டு கார்த்தியோட அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.